பழனி பேருந்து நிலையத்தில் பக்தர்கள் மற்றும் ஓட்டுநர் நடத்துனர் இடையே தகராறு ஏற்பட்டு பக்தர்களை ஓட்டுநர் காலணியால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் அழகேஷ்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் அழகேஷ்குமார், இந்த மோதல் போக்குக்கு என்ன காரணம்? அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன? யாரும் ஏதாவது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அதிக அளவில் பழனி பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்வது வழக்கம். தொடர் விடுமுறை நாட்களாகிய இன்று பழனி பேருந்து நிலையத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்தது. இதனால் பக்தர்கள் பேருந்திற்கு முந்தி எடுத்துக் கொண்டு பேருந்தில் ஏறக்கூடிய நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் பழனி பேருந்து நிலையத்தில் மதுரையை சேர்ந்த பக்தர்களுக்கு அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் பக்தர்களை ஓட்டுநர் நடத்துனர் சேர்ந்து தாக்கியுள்ளனர். இதனால் பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது திருச்சியிலிருந்து வந்த அரசு பேருந்து பழனி பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு பணிமனைக்கு செல்ல தயாராக இருந்தது. இந்த விவரம் தெரியாமல் மதுரையை சேர்ந்த பக்தர்கள் அந்த பேருந்தில் ஏறியதால் அந்த பேருந்தும் நடத்துனரும் அவர்களை கீழே இறங்க சொல்லி கடிந்து பேசியதால் பக்தர்களும் நடத்துனருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் பக்தர்களும் நடத்துனரும் ஒருவரை ஒருவர் காலணியால் தாக்கிக் கொண்டனர். தகராறு முற்றிய நிலையில் கைகலப்பு ஆனது. இந்த நிலையால் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு போலீசார் இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டனர். பின்னர் பேருந்து ஓட்டுநர் பணிமனைக்கு எடுத்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. நன்றி அழகேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.